ஹாய், வெல்கம் டு அனிதா குக்கிங் டைரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்காய் தொக்கு. இதுக்கு நான் 2 முருங்கைக்காய் வாஷ் பண்ணி நீல வாக்கில் இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். 10 பல் பூண்டை தட்டி அதையும் சேர்த்துருக்கேன். 20 போல் சின்ன வெங்காயத்தை மிக்சியில் கோர்ஸாக அரைச்சி இதிலே சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போக இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மூணு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ வெட்டி வச்சிருந்த முருங்கைக்காய் இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரைச்சி வச்சிருந்த ஜாலே 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த கிரேவிலே சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டுட்டு 15 நிமிஷம் சிம்லே இருக்கட்டும். முருங்கைக்காய் நல்லா வெந்து வரட்டும். அவ்வளோதான், முருங்கைக்காய் வெந்தாச்சு. அந்த வாசனையை நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூளை நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாம். மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க. இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். மறுபடியும் மூடி போட்டுக்கலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான டேஸ்டான முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதிலே கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, வெறும் அப்பளம் இருந்தால் போதும். சாப்பாடோட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அனிதா குக்கிங் டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.